ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் வெப் சீரிஸை பற்றி தான். 2011 ஸ்டார்ட் பண்ண இந்த சீரீஸு கிட்டத்தட்ட 8 சீசனாக மொத்தம் 73 எபிசோட் எடுத்திருக்காங்க. இந்த சீரீஸு ஜார்ஜ் ஆர்ஆர் மார்ட்டின் அப்படிங்கிற ஒருத்தர் எ சாங் ஆஃப் ஐஸ் அண்ட் ஃபயர் அப்படிங்கிற நாவலை தழுவி எடுக்கப்பட்ட ஒரு வெப் சீரிஸ். இந்த நாவல் பப்ளிஷ் ஆனப்பயே நிறைய அவார்ட்ஸை வின் பண்ணியிருக்குது. அதை தொடர்ந்து இதை ஒரு வெப் சீரிஸாக எடுத்திருக்காங்க. இந்த சீரீஸை பற்றி சொல்லணும்னா, அந்த காலத்தில் ராஜாக்கள் எப்படி அந்த உலகத்தை ஆண்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு புனைக்கதை. அதாவது இந்த உலகத்தில் ரெண்டு கண்டங்கள் தான் இருக்குது. அந்த 2 கண்டங்களில் ஒரு பகுதி காடுகளாகவும் மலைகளாகவும் இருக்குது. இன்னொரு கண்டங்களில் ஒரு 7 தேசம் இருக்குது. அந்த 7 தேசங்களையும் சேர்த்து ஒருத்தர் ஆள்றாரு. அவங்களுக்கும் அந்த நாட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த ராஜ்யத்துக்கான போராட்டம் தான் இந்த மொத்த கதையும். இந்த கதையை சிம்பிளாக கம்பேர் பண்ணி சொல்லணும்னா செஸ் போர்டு கூட கம்பேர் பண்ணலாம். ஏன் செஸ் கேம் கூட கம்பேர் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி செஸ் கேமில் ஒவ்வொரு மூவாக இருக்குமோ ஒவ்வொரு மூவுக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அதாவது ஜஸ்ட் லைக் யானை, குதிரை, மந்திரி, ராணி. எக்ஸாம்பிளுக்கு இந்த ராணியவே நம்ம எடுத்துக்கலாம். ராணி செஸ் கேமில் எந்த அளவுக்கு எப்படி வேணாலும் போய் ஆப்போனண்ட்டில் இருக்கிறவங்கள க்ளோஸ் பண்ணுதோ, அதே மாதிரி இந்த சீரீஸில் இருக்கிற ராணி கேரக்டர் 2 ராணி இருப்பாங்க. அவங்களுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அவங்களோட போல்ட்னஸ் ஆகட்டும், அவங்களோட ஸ்ட்ராட்டஜி ஆகட்டும், எல்லாமே போல்டாக இருக்கும். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, PS1 படத்தில் வர நந்தினி கேரக்டர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும், அதே மாதிரி இந்த குந்தவை கேரக்டர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குமோ அதே அளவுக்கு இதில் இருக்கிற கேரக்டர்ஸும் ஒவ்வொரு கேரக்டரும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக போல்டாக யூனிக் ஸ்டைல்ஸை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இங்கே எப்படி மகாபாரதத்தில் கர்ணன் தன்னோட திறமைக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்காதா அப்படிங்கிறக்காக அவர் போராடுவாரோ, அதே மாதிரியான கேரக்டர் இந்த சீரீஸில் இருக்குது. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த சீரீஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், அதாவது இதை நீங்கள் மெமரியில் வச்சுருந்தா மட்டும்தான் இந்த கதை உங்களுக்கு புரியும். அதாவது 2 கண்டங்கள், இந்த உலகத்தில் 2 கண்டம் தான் இருக்குது. அதில் ஒரு கண்டத்தில் 7 ராஜ்யங்கள் இருக்குது. அது எல்லாத்துக்கும் சேர்த்த மாதிரி ஒரு ராஜா அதை ஆண்டுகிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் காடுகளும் மலைகளும் சின்ன சின்ன ஊர்களுமாகவும் நகரங்களாகவும் இருக்கிற ஒரு இடம். இந்த பக்கம் இருக்கிற இந்த கண்டத்தில் 7 ராஜ்யம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த 7 ராஜ்யங்களுக்கும் ஒவ்வொரு அரசர் இருக்கிறாங்க. ஒவ்வொரு குடும்ப பேர்கள் அங்கே இருக்குது. அந்த குடும்ப பேரில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு 7 குடும்பம் தான். அது என்னென்னா லானிஸ்டர்ஸ், ஸ்டார்க்ஸ், டார்கேரியன்ஸ், பராத்தியன்ஸ், டார்லி, மேண்டல் அப்படிங்கிற மாதிரியான குடும்ப பேர்களை நம்ம ரொம்பவுமே ஞாபகத்தில் வச்சுக்கணும். என்ன காரணம்னா, இந்த பேர்கள் கொண்ட குடும்பங்கள் சம்பந்தமான ஒரு கதை தான் இதுக்குள்ளே சர்க்கிளாக சுற்றிக்கிட்டே இருக்கும். இந்த கதை ஸ்டார்ட் பண்ண உடனே என்னடா இவ்வளோ போராக போகுது, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் எல்லாருக்குமே வரும். பட் ஆனால் போக போக இந்த படத்தில் ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது. ஒவ்வொரு கேரக்டரும் இந்த கேரக்டர் தான் காப்பாற்ற போகுது, ஜெயிக்க போகுது, ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ண போகுது அப்படின்னு நினைக்கிற எல்லா கேரக்டரும் ஒரு கட்டத்தில் அவங்க சாவாங்க, இல்லைன்னா கொன்றுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ட்விஸ்ட் இருக்கும். ஸோ அதை ஒவ்வொரு சீசனும் ஒவ்வொரு எபிசோடையும் நீங்கள் சீன் பை சீன் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி நான் முடிஞ்ச வரைக்கும் இதை மொத்தமாக 8 சீசன், அதாவது 73 எபிசோடு இருக்குது. ஒவ்வொரு எபிசோடும் கிட்டத்தட்ட 1 மணி நேரம். ஸோ டோட்டலாக 73 மணி நேரம் சீரீஸ் இது. இதை என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு வீடியோவுக்கு 2 எபிசோடு மாதிரி நான் கொண்டு வரேன். ஒவ்வொரு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் சீன் பை சீன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு உங்களோட சப்போர்ட்டு தான் வேணும். ஸோ ஸ்கிப் பண்ணாமையும் ஒவ்வொரு வீடியோவையும் மிஸ் பண்ணாமையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு சீசனோட ஃபஸ்ட்டு எபிசோடு. இதோட ஓப்பனிங் சீனில் ஒரு 3 பேரை ஒரு டோருக்கு அந்த பக்கம் காட்டுறாங்க. அவங்க ஒரு பனி குகைக்குள்ளே போகிற மாதிரியான ஒரு சீன் காட்டுறாங்க. அதுலேருந்து வெளியே வந்த உடனே பார்த்தா அது பனி குகை இல்லை, பனிச்சுவர். அது ரொம்பவுமே ஹைட்டாகவும் ரொம்ப நீளமாகவும் அதை கட்டியிருப்பாங்க பனியிலேயே. அந்த டோருக்கு இந்த சைடு அந்த 3 பேரும் போய் பார்ப்பாங்க. அந்த பக்கம், அதாவது அந்த செவுத்துக்கு இந்த பக்கம் ராஜ்யம், அந்த 7 ராஜ்யங்கள் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த 7 ராஜ்யங்களுக்கும் இதுதான் பார்டர் லைன். ஸோ இதுக்கப்புறம் காடு தான், காடுகளும் காட்டுவாசிகளும் இருக்கக்கூடிய இடம். இதை இந்த செவுத்து மூலமாக இங்கே இருக்கிறவங்க பாதுகாத்துட்டு இருக்கிறாங்க. இப்போ இவங்க இந்த காட்டுக்குள்ளே போகும்போது அங்கே ஏதோ சத்தம் கேட்குதுன்னு சொல்லி அங்கே போய் பார்க்குறாங்க. அங்கே போய் பார்த்தா ஒரு கூட்டம் செத்து கிடக்குறாங்க. எல்லாரும் ஒருத்தர் விடாமல் எல்லாரும் செத்து கிடக்குறாங்க. என்னன்னு போய் அவங்க பக்கத்தில் பார்க்கும்போது யாரும் அந்த இடத்துல ஒரு சிம்பிள் மாதிரி போட்டு அவங்கள கொன்று அவங்க உடம்பை வச்சு அந்த சிம்பிளை உருவாக்கி இருப்பாங்க. பக்கத்தில் என்ன இருக்குது, என்ன ஏது, யார் இதை பண்ணா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு எல்லாரும் பிரிஞ்சு போகும்போது அங்கே செத்து கிடந்ததில் ஒரு குழந்தை உயிரோட, அதாவது கண்ணு மட்டும் ப்ளூ கலர் ஆகி
அந்த குழந்தை வந்து இவங்களை கொல்ற ட்ரை பண்ணும்போது ஒருத்தன் மட்டும் தப்பிச்சிடறான். மீதி 2 பேர்த்த அங்கே இருக்கிற செத்து கிடக்கிறவங்களும் அவங்க எல்லாரையும் மீதி இருக்கிற அந்த 2 பேர்த்தையும் கொண்டுறாங்க. அதில் ஒருத்தன் மட்டும் தப்பிச்சு கதவுக்கு இந்த பக்கமாக வந்துடுறான். அதாவது அந்த செவத்துக்கு இந்த பக்கமாக வந்துடுறான். பார்டரை கிராஸ் பண்ணி வந்துடுறான். அங்கே கிராஸ் பண்ணி வர்றவனை அங்கே இருக்கிற காவலாளிகள் வந்து பிடிச்சிடுறாங்க. பிடிச்ச உடனே இதை வந்து வடக்கு அப்படிங்கிறாங்க. ஏன் வடக்குன்னு சொல்கிறாங்கன்னா, அந்த சென்டர் ஆஃப் சிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ராஜா இருக்கக்கூடிய சிட்டிக்கு இது வந்து வடக்கில் இருக்குது. அதாவது இந்த நாட்டில் வடக்கு சைடில் அது இருக்கிறனால வடதேசம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் பண்ணி பேசிக்கிறாங்க. வடதேசம் அப்படின்னு இதை வந்து கூப்பிடுறாங்க. இதுக்கு வந்து ஒரு தலைவர் இருக்கார். ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒவ்வொரு தலைவர். அதாவது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 7 தேசங்கள் இருக்குது. அந்த 7 தேசங்களுக்கும் ஒவ்வொரு தலைவர் இருக்காங்க. அதில் இது வந்து வடக்கு தேசத்தோட தலைவர். அவரோட பொறுப்பில் தான் இந்த சுவரும் அந்த சுவத்தை பாதுகாக்கிறவங்க இவங்களுக்கு கீழே தான் வர்றாங்க. ஸோ இவர் வந்து இப்போ அங்கே இந்த செவத்தை பாதுகாக்கிறவங்க வந்து அங்கேருந்து தப்பிச்சு வரவும் கூடாது, ஊருக்குள்ளே வரவும் கூடாது அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் அங்கே இருக்குது. அதை மீறி அவன் வந்து தப்பிச்சு வந்துட்டான்னு சொல்லி அவனை பிடிச்சி, இந்த மாதிரி தப்பிச்சு வந்தவனை நாங்கள் பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக வடக்கு தேசத்தோட தலைவர்கிட்ட ஒருத்தர் வந்து போகிறாரு. அங்கே கட் பண்ணால் வடக்கு தேச தலைவரோட வீட்டை காட்டுறாங்க, அவரோட அரண்மனை காட்டுறாங்க. அங்கே வந்து அவரோட குழந்தைங்க, அவருக்கு மொத்தம் 5 குழந்தைங்க இருக்காங்க. அந்த 5 குழந்தைகளில் 3 பேர் பசங்க, 2 பேர் பொண்ணுங்க. ஒருத்தன் வந்து அவரோட வாரிசு இல்லாத ஒரு குழந்தை, அதாவது அவரோட மனைவிக்கு பிறக்கலை, ஆனால் அவருக்கு பிறந்த குழந்தை. அந்த குழந்தையோட பேர் ஜான்சனோ. அவன் தான் அங்கே வந்து அவங்களுக்கு வில் பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கான். அவங்கள காமிச்சிக்கிட்டு இருக்கும்போது அங்கே வந்து அந்த தூதை வந்து அந்த வடக்கு தேச தலைவர்கிட்ட வந்து காட்டுறாங்க. அந்த இடத்துக்கு இந்த தலைவரோட குழந்தை இல்லாமல் இன்னொருத்தர் இருப்பார். அவன் பேர் கிரே ஜாய். அவன் யாருன்னு கேட்டிங்கன்னா, அவன் இன்னொரு தேசத்திலிருந்து வடக்கு தேச தலைவர் வந்து வளர்த்திக்கிட்டு இருப்பார். இப்போ வந்து இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி வந்து இவனுக்கு வந்து தண்டனை கொடுக்கணும், இதுக்கு வந்து என்னோட பசங்க எல்லாரும் அங்கே வரணும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுவார். அங்கேருந்து போன உடனே அவனுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு அவனை கூட்டிகிட்டு வர்றாங்க. கூட்டிகிட்டு வரும்போது இந்த வடக்கு தேச தலைவர்கிட்ட அந்த செவுத்து பக்கத்துலேருந்து ஓடி வந்தவன் என்ன சொல்கிறான்னா, நான் வந்து அங்கே நடைப்படங்களை பார்த்தேன். அதாவது உயிர் போனதுக்கப்புறமும் இவங்க உடல் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நான் பார்த்தேன் அப்படிங்கிற விஷயத்த இந்த வடக்கு தேச தலைவர்கிட்ட இவன் வந்து சொல்கிறான். அதை வந்து இந்த வடக்கு தேச தலைவர் நம்பலை. ஆனால் ஒரு நிமிஷம் யோசித்து அது உண்மையாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு கிளிப் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் இந்த சுவத்தை பாதுகாக்கிறதுக்கு நீ வந்து உறுதிமொழி எடுத்திருக்க, நான் இந்த சுவரை தாண்டி இந்த பக்கம் நான் நாட்டுக்குள்ளே வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீ உறுதிமொழி எடுத்திருக்க, அதை வந்து நீ மீறிட்ட, அதனால் நான் வந்து உனக்கு தண்டனை கொடுக்குறேன், மரண தண்டனை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ராஜா வந்து இந்த வடக்கு தேச தலைவர் வந்து அவனோட கழுத்தை வெட்டி அவரை கொன்றுவாங்க. கொன்னதுக்கப்புறம் அங்கேருந்து இங்கே வரும்போது அவர் பையன்கிட்ட அவர் கேட்குறாரு, ஏன் இதுக்காக நான் இதை செஞ்சேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது, அதுதான் நம்ம சட்டம், அந்த சுவத்தை பாதுகாக்கிறவங்க நாட்டுக்குள்ளே வரக்கூடாது, ஓடி வரக்கூடாது, அங்கேருந்து தப்பிச்சு வரக்கூடாது, அப்படி வந்தால் அவங்களுக்கு இதுதான் தண்டனை, இந்த தண்டனை தான் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு அந்த பையன் வந்து சொல்கிறான். சொன்ன உடனே அந்த பையன் இருந்துட்டு அவங்க அப்பா கிட்ட, அதாவது வடக்கு தேச தலைவர்கிட்ட, இந்த நடைப்பிணங்கள்ங்கிறது உண்மையா அப்படின்னு கேட்கும்போது அந்த வடக்கு தேசத்து தலைவர் வந்து, இல்லை இவன் வந்து போய் சொல்கிறான், 1000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த நடைப்பிணங்கள் வந்து அழிஞ்சிருச்சு, இவன் வேற எதையோ பார்த்துட்டு தான் இந்த மாதிரி வந்து சொல்கிறான் அப்படின்னு அவர் சொல்லிட்டு அங்கேருந்து எல்லாரும் கிளம்புறாங்க. கிளம்பி போகும்போது ஒரு பாலத்துக்கிட்ட ஒரு மான் வந்து செத்து கிடக்குது. யார் இதை செஞ்சது அப்படின்னு சொல்லி எல்லாரும் இறங்கி பார்க்கும்போது அந்த பாலத்துக்கு பக்கத்தில் ஒரு ஓனாய் செத்து கிடக்குது. இந்த ஓனாய் தான் இதை பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டு அங்கேருந்து கிளம்பும்போது ஓனாயோட குட்டி இருக்கும், ஒரு 5 குட்டி இருக்கும். அந்த 5 குட்டிகளை பார்த்துட்டு அம்மா இல்லாமல் இந்த ஓனாயில் வந்து வாழ முடியாது அப்படின்னு சொல்லி இந்த வடக்கு தேச தலைவர் வந்து அந்த ஓனாய்களை கொல்ல பார்க்குறாரு. அதாவது கருணை கொலை பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஆனால் இந்த ஜான்சனோங்கிறவன், நீங்கள் அதை பண்ணக்கூடாது, உங்களுக்கு 5 குழந்தைங்க இருக்காங்க, அந்த 5 பேருக்கு ஒன்று கொடுத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கன்வின்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போய் வளர்க்குறதுக்கு எடுத்துகிட்டு போக சொல்லிடுவாங்க. சொல்லிட்டு அங்கேருந்து எல்லாம் கிளம்பும் போது ஒரு வெள்ளை கலர் ஓனாய் அங்கே இன்னொன்று வரும். அதாவது 6வது ஒரு ஓனாய் குட்டி கிடைக்கும். அதை வந்து இந்த ஜான்சனோவை நீ வச்சு வளர்த்திக்க அப்படின்னு சொல்லி இந்த கிரேஜாய்ங்கிறவங்க வந்து சொல்லுவாங்க. நான் வந்து ஸ்டார்க், அதாவது முன்னையே சொன்ன மாதிரி இவன் வந்து அந்த வடக்கு தேச தலைவரோட மனைவிக்கு பிறகலை, அதனால இவனுக்கு வந்து அந்த பேருக்கு பின்னாடி அவங்க குடும்ப பேர் ஸ்டார்க்குங்கிற பேரை போட முடியாது. அதுக்கு பதிலாக ஸ்னோ அப்படிங்கிற பேரை யூஸ் பண்ணி ஜான் ஸ்னோ அப்படின்னு வச்சிருக்காங்க. அதனால இதை வந்து நான் எடுத்துக்க முடியாது, நான் வளர்த்த முடியாது அப்படின்னு சொல்லும்போது, இருந்தாலும் பரவாயில்ல நீ வச்சுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. இவனும் வளர்த்துறான். அங்கே அப்படியே அந்த சீன் கட் ஆகுது. அங்கே சீனை கட் பண்ணால் இந்த 7 ராஜ்யங்களுக்கும் உண்டான ராஜாக்கள் ஆளக்கூடிய நகரத்தை காட்டுறாங்க. அந்த நகரத்தில் ஒருத்தரோட இறுதிச் சடங்கை காட்டுறாங்க. அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த ராஜாவோட அமைச்சர்கள் குழுவில் முக்கியமான பொறுப்பில் தலைமை ஆலோசகராக இருக்கிறவர் இறந்துருப்பார். அவருக்கான இறுதிச் சடங்கு அங்கே நடந்துகிட்டு இருக்கு. அந்த இடத்துல ராணியையும், இந்த 7 தேசங்களுக்கு உண்டான ராணியையும் அந்த ராணியோட சகோதரரையும் காட்டுறாங்க. அந்த சகோதரர் யாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து இந்த ராஜாவோட மெய்காப்பாளர் அப்படிங்கிற அந்த பொறுப்பில் இருப்பார். அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அங்கே அப்படியே கட் பண்ணால் மறுபடியும் நம்ம வடக்கு தேசத்தை காட்டுறாங்க. அங்கே ஒரு காக்கா வந்து ஒரு தூது கொண்டு வருது. அந்த
தூதை கொண்டுட்டு அந்த வடக்கு தேசத்தோட தலைவர்கிட்ட கொண்டு போய் இந்த மாதிரி தூது ஒன்று வந்திருக்கு, அந்த தூதுல ராஜாவோட முக்கியமான ஆலோசகர் இறந்துட்டாரு அப்படின்னு அதுல செய்தி வந்திருக்குன்னு இவங்க சொல்றாங்க. சொல்லும்போது நம்ம வடக்கு தேச தலைவர் ரொம்பவுமே சங்கடப்படுறாரு. அவர் பேர் ஸ்டார்க். நம்ம ஸ்டார்க்குன்னே கூப்பிடுவோம், அப்பதான் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ இப்போ ஸ்டார்க் ஃபீல் பண்ணிருக்கும் போது அவரோட ஒய்ஃப் என்னங்கிறாங்க, அது கூட இன்னொரு செய்தி வந்திருக்கு. அது என்னன்னா, குளிர்காலத்துக்காக, அதாவது வின்டர் சீசன்ல ராஜா வடக்கு பகுதிக்கு வராரு அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ராணி சொல்லும்போது, அந்த ஸ்டார்க்கோட ஒய்ஃப் சொல்லும்போது ராஜா ஒரு நிமிஷம் யோசிக்கிறாரு. யோசிக்கும் போது இவங்க என்னங்கிறாங்க, இந்த நேரத்தில் இவர் இறந்த உடனே ராஜா அவங்கிருந்து இவ்வளோ தூரம் வர்றாரு அப்படிங்கன்னா அதுக்கு ஒரே காரணம் தான் இருக்கும். அந்த இடத்துக்கு அந்த தலைமை ஆலோசகர் அப்படிங்கிற அந்த பதவிக்கு உங்களை கூப்பிட்றக்காக தான் வர்றாரு, நீங்கள் முடியாதுன்னு சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு இருக்கும்போது ஸ்டார்க் என்னங்கிறாரு, அது வரட்டும், அது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவை வரவேற்கிறதுக்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அப்போது இந்த ஸ்டார்க்கோட ரெண்டாவது பையன் அவன் என்ன பண்ணுவான், கட்டடங்கள் மேலே, உயரமான அந்த கோபுரங்கள் கட்டடங்கள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய கட்டடங்கள் மேலே ஏறி விளையாடுறது இவனுக்கு ஒரு வழக்கம். அந்த மாதிரி இவன் ஏறி போகும்போது ராஜா அங்கிருந்து வர்றதை இவன் பார்த்துட்டு கீழே சொல்றான். சொன்ன உடனே இந்த ஸ்டார்க் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாரும், அந்த கோட்டைக்குள்ள இருக்கிற எல்லாரும் ராஜா வரவேற்கிறதுக்கு எல்லாரும் தயாரா இருக்காங்க. தயாரா இருக்கும்போது ராஜா உள்ள வர்றாரு. ராஜா வர்றதுக்கு முன்னாடி மெய்காப்பாளர்கள், அந்த இளவரசன், ராஜாவோட பையன், அவங்க எல்லாரும் உள்ள வர்றாங்க. வந்தோடனே எல்லாரையும் ரிசீவ் பண்ணிட்டு ராஜா வர்றாரு. ராஜா வந்தோடனே இவர் ஸ்டார்க்கு கிட்ட பேசுறாரு. பேசிட்டு அவங்க ரெண்டு பேரும் ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸ். அவங்க ரெண்டு பேரும் ஜாலியாக பேசிட்டு அங்கே இருக்கக்கூடிய கல்லறைக்கு போகிறாங்க. ஏன்னா இந்த ஸ்டார்க் ஃபேமிலியில் இருக்கிற ஒவ்வொரு இறந்தவங்க எல்லாருக்கும் அங்கே ஒரு கல்லறை மாதிரி வச்சுருப்பாங்க, ஒரு சிலை வச்சு டெய்லி வழிபடுற மாதிரியான ஒரு இடம். அந்த இடத்துக்கு ராஜாவும் இந்த ஸ்டார்க்கும் போகிறாங்க. அங்கே உள்ள பேசிகிட்டே போகும்போது இவங்க ரெண்டு பேரும் பழைய ஞாபகங்களை பற்றி பேசிட்டு போகிறாங்க. நம்ம ஒன்றா போர் புரிஞ்சது, நம்ம எப்படி இந்த ராஜ்யத்தை கைப்பற்றணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிகிட்டே போகும்போது, ஆக்சுவலாக இந்த ஸ்டார்க்குக்கு ஒரு தங்கச்சி இருந்திருப்பாங்க. அவங்க இப்போ இருக்கிற ராஜாவை காதலிச்சிருப்பாங்க. அவங்க ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம் ஆகிறதா நிச்சயமெல்லாம் ஆயிருந்துச்சு. ஒரு கட்டத்தில் இந்த டார்கேரியன்ஸ் அப்படின்னு ஒரு ஃபேமிலி சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ஃபேமிலி சேர்ந்த ஒருத்தர் இவரோட தங்கச்சி, அதாவது நம்ம ஸ்டார்க்கோட தங்கச்சியை கடத்திட்டு போய் கொன்னுருவார். அதை பற்றி அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது, இந்நேரம் ராணியா, உன் தங்கச்சி தான் என் பக்கத்தில் இருந்திருக்கணும், அவள் இருக்க முடியல, அதனால நீ என்னோட முக்கியமான ஆலோசகர் பதவிக்கு நீ வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது இந்த ஸ்டார்க்கு என்னால் முடியாது, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவார். இவர் ராஜா கோவப்பட்டு, நான் உன்னை வர்றையான்னு கேட்கல, நான் உன்னை வர சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு சின்ன வாக்குவாதம் வரும். அது உடனே சமாளித்து அப்போதைக்கு அந்த டாப்பிக்கை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அங்கே கட் பண்ணால் நம்ம ராணியோட இன்னொரு தம்பியை காட்டுறாங்க. ஆக்சுவலாக ராணியோட ஃபேமிலி என்னன்னு கேட்டிங்கன்னா லானிஸ்டர்ஸ் ஃபேமிலி. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி லானிஸ்டர்ஸ் ஃபேமிலி சேர்ந்தவங்க தான் நம்ம ராணியோட தம்பி எல்லாரும். ராணியோட ரெண்டாவது தம்பியை காட்டுறாங்க. அவர் ஒரு குள்ள மனிதன். என்னடா குள்ளன்னு சொல்கிறேன்னு பார்க்காதீங்க, இவருக்கு இந்த படத்தில் முக்கியமான ஒரு கேரக்டர் இருக்குது, முக்கியமான ஒரு ரோல் இருக்குது. உண்மையை சொல்லணும்னா இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே, அதாவது சீசன் 1 ஃபர்ஸ்ட் எபிசோடில் இருந்து சீசன் 8 லாஸ்ட் எபிசோடு வரைக்கும் எல்லா எபிசோட்லையும் கம்பல்சரி வர்ற ஒரு கேரக்டர்னா அது இந்த கேரக்டர் மட்டும்தான். அந்த அளவுக்கு இவருக்கு முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. ஏன் இதை சொல்றேன்னா, இவரை குள்ளன்னு சொல்றதுல எனக்கே கொஞ்சம் சங்கடமா இருக்கு. பட் ஆனாலும் அவரோட ரோல் அந்த அளவுக்கு பலமா இருக்கும். ஸோ அதனால தான் சொல்றேன், இவரை குள்ளன்னு சொல்றதே கரெக்டா இருக்கும். ஸோ அந்த ஃப்ளோலயே நம்ம போவோம். இப்போ இவரை காட்டுறாங்க. அவர் ஒரு ரூம்ல இன்னொரு பொண்ணு கூட இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே நம்ம ராணியோட முதல் பையன், அதாவது இந்த ராஜாவோட மெய்காப்பாளன் இருக்காரு இல்லையா, அவர் இந்த மாதிரி நீ ராஜ்யத்திலேருந்து ரொம்ப நாள் ஆச்சு, நீ இங்கேயே தங்கிட்டே அப்படின்னு சொல்லி பேசிட்டு, சரி சீக்கிரம் வா, நம்ம வெளியே போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவாங்க. ஆக்சுவலாக இந்த படத்தை ஒரு 18+ கண்டென்ட் நிறைய இருக்கும், ஒவ்வொரு சீன்லையும் இருக்கும். ஏன் அப்படி வச்சிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு ஸ்டோரி. அந்த ஸ்டோரியை நம்ம எந்த இடத்துலையுமே ப்ரோக் பண்ணக்கூடாது, இந்த சீன்ஸ்லாம் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த சீன்ஸ் ரொம்பவுமே ஓப்பனாக வச்சுருப்பாங்க. என்ன இருக்கோ அதை லைவாக ரியாலிட்டியாக காட்டியிருப்பாங்க. அங்கே கட் பண்ணால் மறுபடியும் நம்ம ஸ்டார்க்கும் ராஜாவும் பேசிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அவங்க எப்படி இந்த ராஜ்யத்தை பிடிச்சாங்கன்னு பேசிகிட்டு இருக்கும்போது, இந்த ராஜா இந்த ராஜ்யத்தை பிடிக்கிறதுக்கு முன்னாடி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டார்கேரியன்ஸ் அப்படிங்கிற அந்த ஃபேமிலி தான் ரூல் பண்ணிருந்துருக்காங்க. இப்போ அவங்க எல்லாரும் செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, ராஜா எல்லாருமே சாகலை அப்படின்னு சொல்லும்போது அங்கே சீன் அப்படியே கட் பண்ணி அந்த டார்கேரியன்ஸ் ஃபேமிலியில் 2 பேர் உயிர் தப்பிச்சிருப்பாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி இப்போ இருக்கிற அரசனுக்கு முன்னாடி ஆண்டுட்டு இருந்த அரசன் 3 குழந்தை இருப்பாங்க. ஒருத்தர் இறந்துருவாரு, 2 பேர் தப்பிச்சு இவங்க இந்த நாட்டை கைப்பற்றிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே, தோக்கடிச்சு இவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே இந்த நாட்டில இருந்து தப்பிச்சு போய் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த 2வது கண்டம் இருக்கு இல்லையா, அந்த 2வது கண்டத்தில் இவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க கிட்ட போய் இவங்க தஞ்சம் பூந்துடுறாங்க. அவரோட ஹெல்ப்போட எப்படியாவது இந்த ராஜாவை, நம்ம அப்பா ஆண்ட ராஜாவை அந்த இடத்துக்கு நம்ம மறுபடியும் போகணும், அங்கே போய் நம்ம தான் மறுபடியும் ஆட்சி செய்யணும், அந்த சிம்மாசனம் நம்மளுக்கு உண்டானது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோபத்தில் இருப்பாங்க. அந்த இடத்த பிடிச்சி ஆகணுங்கிற ஒரு வெறியில் இருப்பாங்க. அதுக்காக அவரோட ஃப்ரெண்டு கிட்ட
அவரோட ஃபேமிலி ஃப்ரெண்டுக்கிட்ட போய் அங்கே வந்து இருந்து அவங்க மூலமாக ஒரு படையை திரட்டி இவங்க மேலே போர் புரிஞ்சு இந்த இடத்த பிடிக்கணுங்கிறதுக்காக அங்கே இருப்பாங்க. இப்போ அவங்க 2 பேர்த்த தான் காட்டுறாங்க. இப்போ ஆக்சுவலாக இதில் என்னென்னா இந்த படத்தில் நிறையா பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா இந்த டார்கெரியன்ஸ் ஃபேமிலியில் வந்து அண்ணன் தங்கச்சி தான் கல்யாணம் பண்ணிக்குவாங்க. அது ஒன்று இருக்கும். அது ஏன் அப்படிங்கிறத நான் போக போக சொல்கிறேன். இன்னொன்று அண்ணன் ஒய்ஃபையே வந்து தம்பி கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஒருத்தருக்கு 2-3 தடவை மேலே கல்யாணம் ஆன மாதிரி காட்டுவாங்க. அதெல்லாம் வந்து உங்களுக்கு 1 by 1 அந்த சீன் வரும்போது நான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போகிறேன். இப்போ டார்கெரியன்ஸ் ஃபேமிலிக்கு 2 பேரை காட்டுறாங்க. அவங்க வந்து என்ன பேசிக்கிறாங்கன்னா இந்த மாதிரி டார்கெரியன்ஸ் ஃபேமிலி இப்போ மிச்சம் இருக்கிறது 2 பேர், ஒரு பையன் ஒரு பொண்ணு. அதில் வந்து இந்த பையனுக்கு தான் வந்து ராஜ்யம் அப்படிங்கணும். ஆக்சுவலாக ஆண்கள் தான் ராஜாவாக இருக்க முடியும். இந்த பையன் தான் வந்து இந்த ராஜ்யத்தை நான் வந்து ஆளணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருப்பான். அந்த பொண்ணுக்கிட்ட வந்து உனக்கு இப்போ வந்து மாப்பிள்ளை பக்கற கொடுத்துட்டு வர்றாரு, அவர்கிட்ட வந்து 40,000 படை வீரர்கள் இருக்காங்க, அவங்கள வச்சு ஈஸியாக நம்ம வந்து அப்பா ஆண்ட இடத்துக்கு போய் நம்ம வந்து மறுபடியும் அந்த ராஜ்யத்தை நம்ம கைப்பற்ற முடியும் அப்படின்னு சொல்லி என்ன ஆனாலும் நீ வந்து அவருக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் வந்து சொல்லிட்டு இருப்பான். அந்த சீன்லேயே வந்து என்ன ஆகும்னா ஒரு அண்ணனும் தங்கச்சியும் எப்படி இருக்கக்கூடாதோ அப்படி இருக்கிற மாதிரியான ஒரு சீன், தங்கச்சியை வந்து நியூடாக பார்க்குற மாதிரியான ஒரு சீன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வல்கர் சீன்ஸ்லாம் நிறையாவே இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நான் அதை அவாய்ட் பண்ண மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அவங்க பேசி முடிச்ச உடனே அந்த பொண்ணு வந்து ஒரு சுடுதண்ணிக்குள்ளே இறங்குவாங்க. அது வந்து ரொம்ப கொதிக்கிற தண்ணியாக இருக்கும். அந்த தண்ணிக்குள்ளே அவங்க இறங்குவாங்க. அவங்களுக்கான ஒன்றுமே ஆகாத மாதிரி எனக்கு காமிச்சிருப்பாங்க. அவங்க பாடிக்கு வந்து ஒன்றும் ஆகாத மாதிரி காமிச்சு அந்த இடத்துல அந்த சீன் அப்படியே கட் பண்ணுறாங்க. கட் பண்ண உடனே அந்த பொண்ணு பார்க்கறதுக்காக ஒருத்தர் வராரு. அதாவது அவரை என்னன்னு சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா தோத்ராகிஸ் அப்படிங்கிற ஒரு கூட்டத்தோட தலைவன். அவர் தான் வந்து இப்போ இந்த பொண்ணை வந்து பொண்ணு பார்க்க வந்திருக்காரு. அவரை வெல்கம் பண்ணுறதுக்கு இவங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்டு இவர் வந்து போய் இந்த மாதிரி நீங்கள் வாங்க பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் இந்த அண்ணன் தங்கச்சி என்ன பேசிக்குவாங்கன்னா இந்த மாதிரி இவர் தான் வந்து இந்த தோத்ராக்கி அவங்க கூட்டத்துக்கு இவர் தான் தலைவர், இவருக்கு வந்து இவர் வந்து இது வரைக்கும் எந்த போர்லையுமே தோத்தது கிடையாது, எந்த சண்டையிலையுமே தோத்தது கிடையாது அப்படின்னு இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த தோத்ராக்கிகளோட தலைவன் வந்து இங்கேருந்து கிளம்பிடுறான். எதுவுமே சொல்லாமல் அமைதியாக அங்கேருந்து வேகமாக கிளம்பிடுறான். கிளம்பின உடனே அந்த பையன் வந்து இவர்கிட்ட கேட்பான், ஏன் எதுக்காக வந்து அவர் எதுவுமே சொல்லாமல் போகிறாரு அப்படின்னு கேட்கும்போது என்னை நம்புங்க, அவருக்கு வந்து பிடிச்சிருக்கு, அதனால தான் எதுவுமே சொல்லாமல் போகிறாரு, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவரே வந்து சொல்லி அனுப்புவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இவங்க 3 பேர் வந்து தனியாக பேசிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அங்கே என்ன பேசிக்கிறாங்கன்னா நம்ம 2 பேருமே வந்து இங்கிருந்து இந்த படையை கூட்டிகிட்டு நம்ம அங்கே போகணும், நம்ம அங்கே போய் ஜெயிக்கணும்னா அதுக்கு இவங்க மாதிரியான ஒரு படம் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக வேணும், அதனால கண்டிப்பாக நீ அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், அதுக்காக என்ன வேலைன்னாலும் நான் கொடுக்க தயாராக இருக்கேன் அப்படின்னு இந்த அண்ணா வந்து தங்கச்சிக்கிட்ட ரவுடாகவே பேசுகிறான். அங்கே பேசி முடிச்ச உடனே அங்கே சீன் கட் ஆகுது. அங்கேருந்து இங்கே வந்து வடக்கு தேசத்தை காட்டுறாங்க. அங்கே வந்து ராஜா வந்ததுக்கு அங்கே வந்து விருந்து நடந்துகிட்டு இருக்கு. அந்த விருந்தில் இப்போ ஸ்டார்க்கு வந்து 2 பொண்ணு இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதில் வந்து பெரிய பொண்ணு வந்து இந்த ராஜாவுக்கு ஒரு பையன் இருப்பான். அந்த ராஜாவோட பையனுக்கு இந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு அங்கே இருக்கிற எல்லாரும் பேசிகிட்டு இருப்பாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது இவங்களும் வந்து அதுக்கு சரி அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோணத்தில் இவங்க வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது இந்த ஸ்டார்க்கோட சின்ன பொண்ணு வந்து அந்த பெரிய பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் குறும்புத்தனம் பண்ணுவாங்க. உடனே இந்த ஸ்டார்க்கோட ஒய்ஃப் வந்து அந்த சின்ன பொண்ணை இங்கேருந்து கூட்டிகிட்டு போக சொல்லி அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்டார்க்கு வந்து அந்த இடத்துக்குள்ளே வரும்போது இந்த ராஜாவோட மேய்க்காப்பாளர் இருப்பார் இல்லையா, அதாவது நம்ம ராணியோட தம்பி, அவர் வந்து இவர்கிட்ட வந்து வம்புழுக்கிற மாதிரி பேசுகிறாரு. அதாவது உங்களுக்கு வயசாயிருச்சு, உங்களால் வந்து வாள் வீச முடியாது, சண்டை போட முடியாது, போரில் எங்கள் கூட ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது யாருக்கிட்டையும் என்னோட தகுதியை வந்து நான் நிரூபிக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை, அதுக்கு இங்கே தேவையும் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் அங்கேருந்து விலகிடுவார். அங்கே அப்படியே சீனை கட் பண்ணால் அந்த இடத்தோட வெளியே காட்டுறாங்க. அங்கே வந்து நம்ம இந்த ஜான்சன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து அந்த நைட்லையும் வில் பயிற்சி எடுத்துகிட்டு இருக்கும்போது நம்ம ஸ்டார்க் இருப்பார் பார்த்தீங்களா, அவரோட தம்பி ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து நான் இந்த சுவரை பாதுகாக்கிற பணிக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி வாலண்டியராக போயிருப்பார். அவர் வந்து ஒரு விஷயமா இங்கே வந்து வந்திருப்பார். வந்தவரை இந்த பையன் வந்து அதாவது இந்த ஜான்சனோ வந்து வெல்கம் பண்ணி பேசிட்டு நானும் இந்த மாதிரி வந்து உங்கள் கூட இரவு பணிக்கு வர்றேன், அதாவது இரவு பணிங்கிறது அந்த சுவரை பாதுகாக்கிற பணி, அது வந்து ஒரு ராணுவ பேஸ் மாதிரின்னு வச்சுக்கலாமே, அப்படிங்கிற மாதிரியான இடத்துக்கு நான் வர்றேன், நாங்கள் வரலான்னு நான் முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு இவனோட முடிவு சொல்லும்போது இதுக்கு நீ தயாராக இருந்தேன்னா நான் உனக்கு கண்டிப்பாக நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டார்க்கோட தம்பி வந்து சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவார். கிளம்பின உடனே அந்த குள்ளா இங்கே வரான். குள்ளா வந்த உடனே இந்த ஜான்சனோ இருந்துட்டு நீ தானே வந்து அரசியோட தம்பி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் வந்து உடனே அந்த குள்ளா இருந்துட்டு ஜான்சனோவை பார்த்து நீ தானே வந்து ராஜாவோட ரத்தம் இல்லாதவன், ஸ்டார்க்கோட வேசியோட மகன் நீ தானே அப்படின்னு சொல்லி கேட்பான். கேட்ட உடனே இவனுக்கு உடனே கோவம் வந்துடும். கோவம் வந்து அங்கேருந்து நகர்ந்து போவான். உடனே இந்த குள்ளா இருந்துட்டு நான் பேசுனது தப்பு தான், மன்னிச்சுக்க அப்படின்னு சொல்லி பேசும்போது என்னோட அப்பா ஸ்டார்க் அப்படின்னு சொல்லி ஜான்சனோ சொல்லும்போது ஆனால் ஸ்டார்க்கோட அரசி உங்கள் அம்மா இல்லை அப்படின்னு சொல்லி இவன் சொல்லுவான். சொன்ன உடனே அவனுக்கு வந்து இன்னும் அதிகமாக கோவம் வந்துடும். கோவம் வந்து நின்றுட்டு இருக்கும்போது இந்த குள்ளா இருந்துட்டு என்ன சொல்லுவான்னா உன்னோட அடையாளத்தை யாருக்காகவும் நீ மாற்றாத, அதுதான் உன்னோட அடையாளம், அதை வந்து நீ கவசமாக அணிஞ்சுக்கணும், எக்காரணத்தை கொண்டு அதை நீ விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்புவான். கிளம்பும்போது ஜான்சனோ இருந்துட்டு இதை பற்றிலாம் உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவன் உடனே இந்த குள்ளா இருந்துட்டு யாருக்குமே குள்ளனா
தானாக வந்து ஒரு மகன் பிறந்தா யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக்கை சொல்லிட்டு அங்கேருந்து நகர்ந்துருவான். அங்கே அப்படியே சீனை கட் பண்ணுறாங்க. நம்ம ஸ்டார்க்கோட தம்பி பேசிக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸ்டார்க்கோட தம்பி இருந்துட்டு இந்த மாதிரி அவன் வந்து செவுத்துக்கிட்டு இருந்து தப்பிச்சு வந்தவனுக்கு நீ மரண தண்டனை கொடுத்தியா அப்படின்னு கேட்கும்போது ஆமான்னு சொல்லிட்டு ஸ்டார்க்கு உடனே என்ன பாரு இந்த மாதிரி வெள்ளை நடைபெணங்களை அவன் பார்த்ததா சொன்னான், அது உண்மையா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கெல்லாம் அழிஞ்சிருச்சு, ஒரு வேளை இருக்கலாம், ஆனாலும் நான் வந்து அதை என்னன்னு போய் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லி ஸ்டார்க்கோட தம்பி சொல்லிட்டு இருப்பான். அதோட அங்கே அந்த சீனை கட் பண்ணுறாங்க. கட் பண்ண உடனே ஸ்டார்க்கோட ஒய்ஃபும் அவங்களோட ரூம்ல இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அவங்க ரூம்ல பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த ரூமுக்கு ஸ்டார்க்குக்கு வந்து ஒரு தூது வருது. அந்த தூதுல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஆக்சுவலா அது ஸ்டார்க்கு இல்லை, ஸ்டார்க் ஒய்ஃபுக்கு. அதுல வந்து அந்த லெட்டரை எழுதுனது இந்த ஸ்டார்க் ஒய்ஃபோட தங்கச்சி. அவங்க வந்து இந்த இறந்து போனார் இல்லையா ராஜாவோட முக்கியமான ஆலோசகர், அவரோட மனைவி. அவங்ககிட்ட இருந்து ஒரு தூது வருது. அந்த தூதுல என்ன இருக்குன்னா இந்த லானிஸ்டர்ஸ் தான் வந்து அவரை வந்து விஷ வச்சு கொன்னுட்டாங்க. அவர் வந்து இயற்கை மரணம் அடையல, அவரை வந்து விஷ வச்சு கொண்டு இருக்கிறாங்க, அதுக்கு காரணம் லானிஸ்டர்ஸ் தான் அப்படிங்கிறத அந்த லெட்டரில் வந்து எழுதி அனுப்பியிருப்பாங்க. அதுக்கான அர்த்தம் என்னன்னு இவங்க பேசிக்கிறாங்கன்னா அதாவது அவரை கொன்னதுக்கு காரணம் நீங்கள் அங்கே வரணும், அந்த பதவிக்கு நீங்கள் தான் வரப்போறீங்கன்னு தெரிஞ்சு அவரை வந்து கொண்டிருக்கிறாங்க. நீங்கள் அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு அதே நிலைமை தான். இதுக்கு முன்னாடி உங்களோட அப்பா போனார், அவருக்கு என்ன ஆச்சுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அது ஒரு ஃப்ளாஷ்பேக்கு, அதை வந்து இதில் காமிச்சிருக்க மாட்டாங்க. அது என்னன்னா இதுக்கு முன்னாடி அரசராக இருந்தார் பார்த்தீங்களா, அந்த டார்கெரியன் ஃபேமிலியை சேர்ந்தவர். அவர் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா இவரோட இந்த இப்போ இருக்கிற ஸ்டார்க்கோட அப்பாவை வந்து அங்கே கூப்பிட்டு அவருக்கு வந்து தண்டனைங்கிற பேரில் அவர் வந்து எரிச்சே கொன்றுவார். ஸோ இதை வந்து இவங்க வந்து சொல்லி காட்டுறாங்க. அவருக்கு இதுதான் நடந்துச்சு, உங்களுக்கு இது நடக்காதுன்னு எந்த நிச்சயமும் கிடையாது, அதனால நீங்களும் போகாதீங்க அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரும் சொல்லுவாங்க. அங்கே அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே சீனை கட் பண்ணுறாங்க. கட் பண்ணால் டார்கெரியன் ஃபேமிலியில் இருக்கிற அந்த பொண்ணை காட்டுறாங்க. அவங்களுக்கு வந்து இப்போ கல்யாணம் முடிஞ்சிருச்சு. இந்த தோத்ராக்கி அவங்களோட ஸ்டைலில் வந்து ரிசப்ஷன் நடக்குது. அது எப்படின்னா ஒரு கடற்கரை ஓரத்தில் ஒரு ஓப்பன் பிளேஸில் வந்து நடக்குது. அங்கே இப்போ இவங்களுக்கு கல்யாணமானவங்களுக்கு எல்லாரும் வந்து பரிசு கொடுத்துட்டு இருக்காங்க. ஒருத்தர் வந்து புக்கு கொடுப்பாரு, ஒருத்தர் வந்து பாம்பு கொடுத்துட்டு விஷயங்களை வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க. அதுல இவரோட ஃபேமிலி ஃப்ரெண்டா ஒருத்தர் வந்து இவரை தங்க வச்சிருந்தாங்க இல்லையா, அவர் வந்து 3 டிராகன் முட்டைகளை கொடுக்குறாரு. நல்லா நோட் பண்ணீங்க, 3 டிராகன் முட்டைகளை கொடுக்குறாரு. அந்த முட்டைகளுக்கு உயிர் இல்லை, அதாவது அந்த ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போடப்பட்ட முட்டைகள், அந்த முட்டைகளுக்கு வந்து இப்போ உயிர் இல்லை அப்படின்னு அவர் வந்து சொல்லி இது வந்து எங்கிட்ட இருக்கிறதோ உங்ககிட்ட இருக்கிறது நல்லது, உங்களோட கல்யாணத்துக்கு என்னோட பரிசா நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்துட்றாரு. அதுல ஒரு புக்கு பரிசா கொடுக்குறக்கு ஒருத்தர் வருவார். அவர் வந்து நான் உங்களுக்கு வந்து சேவகன், உங்கள் நாட்டில் வந்து நான் இருந்திருக்கேன், இப்போ வந்து உங்களுக்கு நான் ஒரு உண்மையான ஒரு விசுவாசியாக நான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒருத்தர் வந்து அந்த இடத்துக்கு அவருக்கு பணிவிடை செய்யறதுக்காகவே ஒருத்தர் வந்து அங்கே ஜாயின் பண்ணிக்கிறாரு. ஆக்சுவலாக இவர் வந்து ஒரு ஸ்பை. இந்த டார்கெரியன்ஸ் ஃபேமிலி பற்றி இப்போ இருக்கிற ராஜாக்கு தகவல் கொடுக்கறதுக்காக வந்து இவங்க கூட இருப்பார். அது இப்போ காட்ட மாட்டாங்க. அவங்க பேசி முடிச்சு எல்லாரும் கிஃப்ட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த தோத்தராக்கிகளோட தலைவன் வந்து அங்கேருந்து கிளம்புறான். அவன் கிளம்புன உடனே அவருக்கு தானே இவர் வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இவங்களும் வந்து அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. 2 பேரும் தனியாக போவாங்க. அங்கே அப்படியே சீனை கட் பண்ணுறாங்க. அங்கே அப்படியே சீனை கட் பண்ணால் இங்கே வந்து வடக்க காட்டுறாங்க. அங்கே வந்து இந்த குள்ளனும் இன்னொருத்தனும் பேசிக்கிறாங்க. இந்த இன்னொருத்தன் யாருன்னு கேட்டிங்கன்னா அவன் மூஞ்சில் வந்து தழும்பு இருக்கும். அவன் வந்து ராஜாவுக்கு இவனும் ஒரு மேக்கப் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஃபேமிலிக்கு ஒரு சர்வெண்ட். அவங்க 2 பேரும் பேசிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அவங்க பேசிட்டு முடிச்ச உடனே ராஜாவும் ஸ்டார்க்கும் வந்து வேட்டைக்கு கிளம்புறாங்க. அவங்க வேட்டைக்கு கிளம்பும்போது இந்த சின்ன பையன் இருக்கான் இல்லையா, அதாவது ஸ்டார்க்கோட 2வது பையன், அந்த செவறுகளில் ஏறி கோபுரத்து மேலே ஏறுவான் இல்லையா, அவன் வந்து கோபுரத்து மேலே ஏறி போக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்படி போகும்போது ஒரு இடத்துல ஒரு சத்தம் கேட்டு அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது அங்கே வந்து இந்த ராணியும் ராஜாவோட மேய்க்காப்பாளராக ஒருத்தர் இருப்பான் பார்த்தீங்களா, ராணியோட தம்பி. அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிறத இந்த பையன் வந்து பார்த்துருவான். அவன் பார்க்கறது இவங்க பார்த்த உடனே அவனை பிடிச்சி உன் வயசு என்ன, இவ்வளோ வேகமாக செவரு ஏறியா, பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது அந்த பையனை இவன் வந்து மேலேருந்து கீழே தள்ளி விட்டுறான். தள்ளி விட்ட உடனே இந்த இடத்துல இந்த எபிசோடு வந்து இதோட இந்த ஃபர்ஸ்ட் எபிசோடு க்ளோஸ் ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து கதையை ஆரம்பிக்குது. நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோஸை வந்து கண்டினியூவாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க. சப்போர்ட் தான். மேலும் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.